நம்ம ஒரு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்து கொள்கின்றார் இலங்கை மனவள கலையினுடைய தலைவர். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு சேவை செய்து கொண்டிருக்கூடிய முக்கியமான ஒரு தொழிலதிபராகவும் காணப்படக்கூடிய மதிப்புக்குரிய திரு அருள்நிதி ஆனா மதுரை வீரன் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சரி, குறிப்பாக அந்த மனவளக்கலை அப்படின்றது தற்காலத்தில் மிகவும் இன்றியமையாத ஒரு தேவையாக மனிதர்களுக்கு காணப்படுகின்றது. இதை கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் மேற்கொண்டு வரீங்க? இந்த தொடர்ச்சியாக மற்றவர்களுக்கும் பயிற்றுவிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஏன் எதனால் உங்களுக்கு ஏற்பட்டது? வாழ்க வளமுடன். நாங்கள் இந்த இலங்கை மனவளக்கலை மன்றம் கடந்த 20 வருடங்களாக இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது கொழும்பில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இலங்கை பூர்வமாக ஐலண்ட் வைட் பார்த்தீங்கன்னா இந்த தீவில் அடங்க கிட்டத்தட்ட 16 இடங்களில் இங்கே தாமையங்கள் அறக்கட்டளைகள் சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அருவி திருக்கோயில் கட்டப்பட்டு ஒரு 7 வருடங்களுக்கு முன்பு ரொம்ப சிறப்பான முறையில் அங்கே யாழ்ப்பாணத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரௌன் ரோட்டில். அதே மாதிரி நான் கொழும்புலேயும் ஒரு பெரிய 7 மாடி கட்டணம் ஒரு அருவி திருக்கோயில் ராமகிருஷ்ணன் ரோட்டில் கட்டி இப்போ 2 மாதத்துக்கு முந்தைய தான் நாங்கள் திறப்பு விழா செஞ்சோம். ரொம்ப விமர்சையான முறையில் சிறப்பு விழா செஞ்சோம். கிட்டத்தட்ட 1500 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க திறப்பு விழாவில். இந்தியாவிலேருந்து பெருவாரியான மக்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்படி இலங்கையிலையும் மற்ற வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதை நாங்கள் கல்விக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடையும், மனவளக்கலைனா மனதை வளமாக வைத்திருக்கும் கலை, மனதை வளப்படுத்தும் கலை மனவளக்கலை. அப்படி தான் வேதாத்திரி மகரிஷி அவர்களால் இது வடிவமைக்கப்பட்டது. இதை நாங்கள் 20 வருஷத்துக்கு முந்தி இதை நாங்கள் செய்து பார்த்து இதில் உள்ள நன்மைகளை நாம் அனுபவித்ததுனால நாம் பெற்ற மின்பம் எல்லோருக்கும் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பெருநோக்கோட இந்த மனவளக்கலை ஆரம்பித்து இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஸ்கூல்களில் பாடசாலைகளில் கொண்டு போகிறதுல மிக முக்கியமாக நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க. ஆரம்ப கட்ட பயிற்சியாக 7 நாள் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். அந்த 7 நாள் பயிற்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் யோகா படிச்சுக்கலாம். அதில் உடற்பயிற்சி, அப்புறம் தியான முறைகள் எப்படி செய்கிறது, காயக்கல்பனை ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி இருக்குது. காயக்கல்பனை சொல்லி காலையில் 3 நிமிடம் மாலையில் 3 நிமிடம் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சி. அந்த காயக்கல்ப பயிற்சி நீ பழகிட்டா அதை நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் தான் சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீங்கள் அந்த கிளாஸில் கலந்துக்கலாம். 1 ஹவர் தான் கிளாஸ். அந்த 1 ஹவர் கிளாஸில் நீங்கள் எப்படி செய்கிறதுங்க அந்த காயக்கல்பத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தே தொடர்ந்து செய்யலாம். காலையில் 3 நிமிடம் எழுமின உடனே, அதே மாதிரி மாலையில் 3 நிமிடம் செஞ்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் ஒரு பெரிய ஒரு அமைதி கிடைக்கும். உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விஞ்ஞானம் படிச்சிருப்பீங்க எல்லாரும், கோடான கோடி செல்கள் உடம்புல இருக்குது. அது எதனால புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணும்போது அது மேலும் புதுப்பிக்கப்பட்டு நம்மளை என்னைக்கும் இளமையாகவே வச்சுருக்க பார்க்கும். இப்போ நான் இந்த பயிற்சியை நானாக 53 வயசில் இந்த பயிற்சிக்கு நான் போய் இணைஞ்சேன். இன்றைய எனக்கு வயசு 75 வயது இருந்தாலும் இன்றைய நாங்கள் இளமையோட எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எங்களை மனதுக்குள்ளே ஒரு 40 வயதுங்கிற மாதிரி தான் ஒரு நினைப்பு. என்ன கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி எதனாலும் நாங்கள் பயிற்சி விடாமல் செய்கிறோம். இந்த உடற்பயிற்சி காயக்கல்ப பயிற்சி எல்லாம் செய்கிறோம். இந்த உடற்பயிற்சி ஏன் மகரிஷி எங்களுக்கு 9 வகையான உடற்பயிற்சியை கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தியானம் பண்ணுமா இருந்தால் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் கீழே உட்காந்து தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணுறதுக்கு உடம்புல எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. இடுப்பு வலியோ, முழங்கால் வலியோ, கழுத்து வலியோ, ஏதோ ஒரு வலி இருந்தால் நம்ம எண்ணங்கள் பூரா அந்த வலிக்கு போயிடும். தியானத்தில் வராது. நம்மளை மறக்க முடியாது. சிந்தனை ஒரு புள்ளிக்கு வர முடியாது. அந்த நம்மளை மறந்து தியானம் பண்ணுறதுக்கு உடல் எந்த நேரம் ஃப்ரீயாக ஒரு காற்று மாதிரி தளர்வு நிலையில் இருக்கணும். ரொம்ப தளர்வு நிலையில் இருக்கணும். உடம்பே இல்லாத நிலையில் இருக்கணும். நம்ம அப்படின்னா தான் தியானம் லூசிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த 9 வகையான உடற்பயிற்சியை கொடுத்து இந்த உடற்பயிற்சியை செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இந்த உடற்பயிற்சி செஞ்சு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிலாக்ஸேஷன் வந்துடும். ஒரே அமைதி வந்துடும் உடம்புல. அதே நேரம் இந்த காயக்கல்ப பயிற்சியை பண்ணும்போது அது உயிருக்கான பயிற்சி. இந்த உயிர் எப்படி இருக்குது, உயிர் என்ன மாதிரி உடம்புல இருக்குது, உயிரின் நிலை என்ன, இறப்புக்கு முன்னும் பிறப்புக்கு முன்னு மகரிஷி அவர்கள் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அப்போ நம்ம உயிரின் நிலை என்ன, அந்த உயிரை எப்படி நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல பல விளக்கங்கள் அந்த 1 மணி நேரம் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் அதை கொடுத்து இந்த பயிற்சியை கொடுத்தோம்னு சொன்னால் இது சித்தர்களால் வடிவமைக்கப்பட்ட பயிற்சி. கிட்டத்தட்ட 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முந்தி போகர் சித்தர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பழனிங்கிற கோயிலில் அங்கே உயிர் சமாதி அடைஞ்சிருக்காரு. பழனி போகர் சித்தர் தான் இந்த வடிவமைச்சார் இந்த
மனவளக்கலை நம்ம இல்லை இந்த காயகல்ப பயிற்சியை. ஆனால் அந்த காயகல்ப பயிற்சி எல்லாரும் காயகல்ப லேகியம் நினச்சி அங்கே போய் பார்த்தீங்கன்னா பழனி மலையில் கீழே அடிவாரது கடைகளில் பார்த்தீங்கன்னா லேகியம் விற்கிறாங்க. காயகல்ப லேகியம் காயகல்ப லேகியம் இல்லை. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருட காலமாக இதை ஆராய்ச்சி பண்ணி இது காயகல்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி இதை ஆராய்ச்சி பண்ணி இதுக்காக வேண்டி பல வெளிநாடுகளுக்கு நிறைய விஜயம் பண்ணி இந்த காயகல்பங்கிறது ஒரு பயிற்சி அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த பயிற்சி எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அதை நமக்கு எந்த நாளும் செய்யக்கூடிய அளவில் 3 நிமிஷத்தில் அதை வடிவமைச்சு மாலையில் 3 நிமிடம் காலையில் 3 நிமிடம் செய்யக்கூடிய அளவில் அதை சிறப்பாக வடிவமைச்சு 40 வருட கால முயற்சி அதை நம்ம கொடுத்துருக்காரு. இதை படித்து செஞ்சோம்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அந்த மாற்றத்தை தான் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாற்றத்தை எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொல்லி தான் இந்த அறிவுத்திருக்கோயிலும் கட்டி இப்படி நாடளாவியல் ரீதியில் நிறைய தவமையங்களையும் உருவாக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது யூனிவர்சிட்டி மட்டங்களில் 30 யூனிவர்சிட்டிகளை MOU சைன் பண்ணி பட்டி தொட்டியெல்லாம் இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இந்த மனவளக்கலை பறந்துருக்கு. எல்லா மனவளக்கலை இல்லாத உலகத்தில் இல்லாத ஊரே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் இந்த மனவளக்கலை எல்லா ஊர்கள்லையும் இருக்குது. இது பயிற்சி பெற்றவங்க ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. சரி, அப்படியாப்பட்ட பயிற்சி தான் இது. சிறந்த ஒரு பயிற்சியாக வந்து காணப்படுது. இந்த மனவளக்கலை என்னும் பொழுது எங்களுடைய மனதை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது, அதே நேரத்தில் அந்த யோக நிலை வந்து காணப்படுது, யோகாசனம் வந்து காணப்படுது. சில பேர் வந்து நினைக்கிறாங்க இது வந்து வலி நிவாரணி என்பதாகத்தான் யோசிக்கின்றார்கள். ஏதாவது இடுப்புல வலி இருக்குமா இருந்தால், வயிற்று வலி இருக்குமா இருந்தால், கை கால் வலி இருக்குமா இருந்தால் சரி யோகாசனம் போகும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்தவங்க சரி மனவளக்கலைக்கு போனால் இல்லை இல்லாமல் போயிடும் என்பதாக. இதை வந்து மற்றவர்கள் வந்து புரிந்து கொள்ளும் விதமாக வந்து நீங்கள் எவ்வாறு வந்து விளக்க பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து யோக நிலைக்கும் இந்த மனவளக்கலைக்கும் வித்தியாசம் வேறுபாடுகள் என்னவாக காணப்படுகின்றது? வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனவளக்கலைக்கு வர்றவங்க குடும்பத்தோட தான் வரணும் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால் எல்லாம் திறந்துட்டு நீ யோக நிலைன்னு சொன்னீங்களோ ஒரு வார்த்தை, யோக நிலைக்கு போகிறவருக்கு மனவளக்கலையே தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா யோக நிலைக்கு போயிட்டா அவருக்கு ஒரு தொந்தரவுமே இல்லையா, குடும்பம் இல்லை, தொழில் இல்லை, ஒரு ப்ரெஷர் இல்லை, அவருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் காவியோட ஒடிச்சு போகிறவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் இருந்து 2 குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை வாழ்கிறவங்க பாருங்கள், இதனால் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களோட பொருளாதார சிக்கல், பிள்ளைகளை வளர்க்கணும், மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும், 4 பேரோட சமுதாயத்தோட இணைஞ்சு வாழணும். அப்படின்னா உங்களுக்கு தான் மனவளக்கலை வேணும். எப்படி இதை நம்ம மனதை கட்டுப்படுத்தி எப்படி இந்த மக்களோட இணைந்து மனைவியோட எப்படி இணைந்து வாழ்றது, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, பிள்ளைகள் எப்படி ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறது, அப்புறம் இந்த சமுதாயத்தை நம்ம எப்படி இருக்குது. இன்றைக்கி சமுதாயம் வந்து நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் இன்றைக்கி சமுதாயம் வந்து இந்த ஃபோன் ஒன்று வச்சுக்கிட்டே எல்லாமே முடிஞ்சு அந்த ஃபோனுக்கு எவ்வளோவே அடக்கம். அப்போ இந்த மாதிரியான ஒரு தீய பழக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும், மது, இந்த மாதிரி பழக்கங்கள் நிறைய மலிஞ்சிருச்சு. அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதிலேருந்து எப்படி நம்ம விடுபட்டு நம்ம பிள்ளைகளை எப்படி கொண்டு வர்றது, நம்ம சமுதாயத்திலேருந்து எப்படி இதை விளங்க வைக்கிறது அப்படிங்கிற முயற்சி தான் இந்த மனவளக்கலை. இது வந்து நீங்கள் வந்து ஒரு இதை விட்டுட்டு போகிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. எல்லாத்தையும் திறந்துட்டு வாழ்க்கையை வேணான்னு போகிறவங்களுக்கு மனவளக்கலையே தேவையில்லை. அதான் மாதிரி சொல்லுவார். அதனால் குடும்பத்தோடு உள்ளவங்க எந்த நாளும் நீங்கள் வாழ்க்கை பிரச்சனை சந்திக்கிறவங்க வாங்க மனவளக்கலைக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படிமாரு. நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு தீர்வு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா மனவளக்கலை இந்த 7 நாள் பயிற்சி பண்ணல, அதுக்கு அடுத்தாப்புல கொடுக்குறோம் அகத்தாய் பயிற்சின்னு கொடுக்குறோம். அகத்தாய் 1, அகத்தாய் 2, அகத்தாய் 3. அதில் பார்த்தீங்கன்னா சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், இப்படி நம்ம அன்றாட சந்திக்கிற பிரச்சனைகள், நமக்கு ஏன் சினம் வருது, நம்ம ஏன் கோபம் வருது, நம்ம ஏன் அன்றாடம் என்ன மாதிரியான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, அப்படியே எப்படி இந்த எண்ணங்களை ஆராயிறது, எண்ணம்னா என்ன எப்படி நம்ம உருவாகுது, எதனால் உருவாகுது, ஏன் இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சிக்கல், இந்த வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ சிக்கல், இந்த சிக்கல் வர்றதுக்கு என்ன காரணம், இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் வாழ்க்கையில் இந்த நாணயத்தில் ஒரு பக்கத்தை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாணயத்தில் மறுபக்கம் இருக்குங்கிறத மறந்துட்டோம். அந்த மறுபக்கம் பிரட்டி பார்க்குறதா அந்த மனவளக்கலை. இதில் வந்து இணைஞ்சிட்டாவே உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி இன்பமாக வாழ்கிறது அதான் முக்கியம். வாழ்க்கையில் எப்படி இன்பமாக வாழ்கிறத நான் சொல்லிக் கொடுக்கோம். இந்த வர 25ஆம் தேதி இலவசமாக அறிமுகத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எங்கள் 53(1)A அங்கே வந்து ராமகிருஷ்ணன் ரோட் எங்கள் அறிவு திருக்கோயில் 7 மாடி கட்டடத்தில் நாங்கள் இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறோம். இலவசமாக சனிக்கிழமை எல்லாம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நாங்கள் சொல்லி அவங்களுக்கு பயிற்சியில் கலந்துக்க விரும்புகிறவங்க அதில் வந்து இணைஞ்சிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பயிற்சி ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பெரிய நாங்கள் ஸ்கூல்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஸ்கூல்களில் இதை ஃப்ரீயாக தான் கொண்டு கொடுக்குறோம். எங்கெங்க
கொழும்புல உள்ள பெரிய பெரிய பிரபலமான ஸ்கூல்களில் கொழும்புல அவ்வளோ பிரபலமான ஸ்கூல்லையும் கொடுக்குறோம். இது மாதிரி நாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா மலைநாட்டு பகுதியிலும் சரி, யாழ்ப்பாணத்திலும் சரி, நிறைய இடங்களில் நான் பாடசாலைகளில் கொண்டு போயிட்டு மாணவர்களுக்கு கொடுக்குறோம். கொடுத்த பிறகு அவங்களோட ஞாபக சக்தி, அவங்களுடைய அறிவு கூர்மை, பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் இதெல்லாம் நிறைய வருது. அவங்க பிரின்சிபலே சொல்கிறாங்க வந்து கண்டிப்பாக கொடுங்கன்னு. எங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை தான் இருக்குது. நிறைய பேர் இதில் வந்து இணைஞ்சு இதில் பயிற்சி எடுத்து ஆசிரியர் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாடசாலையில் போய் கற்றுக் கொடுக்கறதுக்கான அவ்வளோ வேலையை நான் பண்ணி கிடைக்கும். ஆமாம், எல்லாமே நாங்கள் வாலண்டியர்ஸாக தான் நாங்கள் செய்கிறோம். இதை வந்து நாங்கள் ஒரு வியாபார நோக்கமாகவோ பணம் சம்பாதிக்கிற நோக்கமாக செய்யலை. முழுக்க இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் செய்து கொண்டிருக்கீங்க. எனவே இந்த நிகழ்வானது பார்த்தீங்கன்னா மிகவும் எல்லோருக்கும் இலவசமாக இம்மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை சிறக மாலை 5 மணிக்கு இலக்கம் 53/1 ஏ ராமகிருஷ்ண வீதி, வெள்ளவத்தை, கொழும்பு 6 தான் இடம்பெற உள்ளது. எனவே வந்து உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பதற்காகத்தான் இந்த சிறப்பு நேர்காணலை வந்து நாங்கள் வடிவமைத்திருந்தோம். குறிப்பாக இந்த பயிற்சியில் வந்து குறிப்பாக வந்து உங்கள் மன அழுத்தத்தை வந்து டென்ஷனை வந்து இல்லாமக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நோய் வருவதற்கு முன் அதை வந்து எவ்வாறு நாங்கள் காத்துக்கொள்ளலாம் என்பதாக, அதே நேரத்தில் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வாழ்க்கை முறை, உங்களுடைய உயிரை வளப்படுத்துவதன் மூலமாக நீடித்த எப்படி ஆயுளை வந்து பெற்றுக்கொள்ளலாம், அதே நேரத்தில் வந்து மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் அடங்கியதாகத்தான் இந்த மனவள கலையினுடைய அந்த திட்டம் வந்து அமைப்பட்டிருக்கின்றது. இதற்கான நிகழ்வு தான் 25ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிகவும் இலவசமாக என்பதற்காக இந்த நேர்காணல் மூலமாக நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. குறிப்பாக நான் நிறைய கேள்விகளை வந்து தயார் பண்ணி வச்சிருந்தேன். 2 கேள்வியில் அனைத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. எனவே இந்த அளவோடு இந்த நேர்காணல் நிறைவு கொண்டு வருகின்ற மைய மிகவும் நன்றி. நல்ல காத்திரமான பல தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சி கலந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சிக்கல்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் நம்ம நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் இந்த மாதிரியான பயிற்சி முறைகளில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் நல்ல ஒரு தெளிவான ஒரு வரலாம். இது வந்து இதுக்கு வந்து உடலும் உயிர் இருந்தால் போதும், வேறு என்ன தகமைன்னு கேட்பாங்க. இது ஜாதி மதம் எந்த அடிப்படையும் கிடையாது, எந்த மொழியும் கிடையாது. எல்லா இனத்தவரும் வந்து கலந்துக்கலாம். எங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எல்லா மதத்தவரும் வந்து இதில் பயிற்சி எடுக்கிறாங்க. எல்லா மத சம்பந்த பாடசாலைகளையும் நாங்கள் இதை கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அனைவரையும் அன்போடு ஆமாம், எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுறோம். எல்லாரும் வரலாம். இதுக்கு வயது எல்லையே கிடையாது. 8 வயதுலேருந்து 80 வரை வரைக்கும் இதில் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம். இப்படியான பல திட்டங்கள் இதில் இருக்குது. அதனால் இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு எந்த கூச்சமோ எந்த அச்சமோ தேவையில்லை. வந்து இதில் சாமியார் ஆயிடுவாங்கிற பயமும் தேவையில்லை. இதில் வந்து இழந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடலை நல்லா வச்சுக்கலாம், உங்கள் வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போகலாம், நீங்கள் நல்ல மாதிரி வாழலாம். இப்போ நாங்களும் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் முழுக்க அந்த மனவள கலையில் தான் ஈடுபட்டு இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேவையாக தான் செஞ்சுட்டு. சரி, ரொம்ப நன்றி. எனவே வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை இவர் வந்து அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இது வரும் 25ஆம் தேதி. எனவே இன்று எங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார் இலங்கை மனவள கலையினுடைய தலைவர் திரு அருள்நிதி அவர்கள். அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம்.